அப்போல்லாம் கொஞ்சம் நான் 4th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் படிச்சுட்டு இருக்க ஸ்டேஜ் தான். 4th 5th ஸ்டேஜில் தான் இவங்க எதிர்பார்க்காம நானே அந்த கேஸை நாங்கள் தான் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக தான் நடத்தினோம். சிறப்பாக நல்லா கேஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் பேக் ப்ரெஷர்ஸ் நிறையனால எதிர்பார்க்கல டேர்னிங் பாயிண்ட்டாக தீர்ப்பு வந்துச்சு. நிச்சயமாக அந்த டைமில் நானே கொஞ்சம் உடஞ்சிட்டேன். இப்படி நம்ம நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. சரி, இதை நம்ம மேற்கொண்டு கண்டிப்பாக உடச்சி அவரை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட, எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக கடவுள் என்னை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு. சதாப்தம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே வெளியே வர மாட்டார், விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுனாங்க. ஏன்னா லைஃப் அப்படின்றது தானே கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம அதை உடைப்போம், கண்டிப்பாக நமக்கான நேரம் வரும் அப்படின்றது தான். நம்ம ஹைகோர்ட்லேயும் போராடணும். அங்கேயும் பல தடைகள், வெளித்தடைகள் மூலமாக நம்மளால் வெளியே கொண்டு வர முடியல. நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று ஆனாலும் எந்த ஒரு நேரத்துலையும் என்னுடைய கணவர் எங்களுக்கு எந்த குறைபாடும் வைத்ததில்லை. வெளியிலேருந்து பேசுகிற விஷயங்கள் தான் எங்களுக்கு குறையாக இருக்கும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.